அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் தந்திரத்தில் அன்புடைமை என்கிற அதிகாரத்தில் சில பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அன்பிற்கு உருகுகிறவர் தான் இறைவன். அன்பு ஒன்றினால்தான் இறைவனை நாம் அடைய முடியும். அன்பு இல்லாத யோகம் பயன்படாது. நாம் நேற்று பார்த்தோம், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் என்கிற அந்த திருமந்திர பாடலை பார்த்தோம். இந்த பாடலில் ஒருபடி மேலே போய் சொல்கிறார் திருமூலர். அதாவது என்ன வியப்பு என்றால், திருமூலர் ஒரு யோகி, ஒரு யோக நூல், ஞான நூல். ஆனால் திருமூலர் இந்த பாட்டை பதிவு செய்கிறார். யோகம்னா சரிதான், ஞானம்லாம் சரிதான், சரியைகள்லாம் சரிதான். ஆனால் இறைவன் இவற்றையெல்லாம் தாண்டி அன்பு செய்கிறவர் ஒருவருக்கு மட்டுமே கட்டுப்படுவான். அதெல்லாம் வழிதான், கடுமையான வழிகள் என்று சொல்கிறார். வியப்பான பாட்டு இது. அன்புடைமை அதிகாரத்தில் வருகிற பாட்டு. என்பே விறகாக இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கன்றி என் பொன் மணியினை காண ஒண்ணாதே. பொன்போல சுடர் விடுகின்ற ஜோதி பிழம்பாக அருட்பெருஞ்சோதியாக இருக்கிற அந்த இறைவனை அன்போடு அகம் குழைந்து நெக்கு உருகிறவர்களுக்கு மட்டும்தான் அவன் காட்சி கொடுப்பான். மேலே 2 வரி சொல்கிறார். யாருக்கு காட்சி கொடுக்க மாட்டாரான்? எவ்வளோ கடுமையான தவம் பண்ணுறார். எலும்புகளையெல்லாம் பிச்சு எடுத்து, எலும்புகளை விறகா வச்சு வானலில் தசையை அறுத்து ரோஸ்ட் பண்ணுறார். வறுத்து எடுத்து இறைவனுக்கு நீங்கள் படைத்தாலும் என்ன அழகாக இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார். என்பே விறகாக இறைச்சி அறுத்திட்டு பொன்போல், பொண்ணு மாதிரி வறுக்கிறாராம், பொன்போல் வறுவல். அப்படி வறுத்து பொரிய வறுப்பினும் காட்சி கொடுக்க மாட்டார். யார் கொடுப்பாராம்? 3வது வரி. அன்போடு உருகி அகம் குழைவார் கன்றி என் பொன்மணியனை காண ஒண்ணாது. இது நம்ம எங்கே சிந்திக்க வேண்டும் என்றால், நீங்கள் நிறைய புராணத்தை பார்த்துருப்பீங்க, மகாபாரத ராமாயணம் பார்த்துருப்பீங்க. இந்த 2 பேர் முக்கியமானவங்க. அசுர தவம்னு, தவத்தில் 2 தவம் இருக்குது. தவம் செய்கிறது ஒன்று, தவம் செய்மார்க்காகுங்கிறார் திருவள்ளுவர். இன்னொன்று எது தவம்னு திருவள்ளுவர் தான் சொல்கிறார். உற்ற நோயின்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உங்களுக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வேறு எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. அதுதான் தவம்ங்கிறார் திருவள்ளுவர். ஆனால் அந்த அசுர தவம் இருக்க, ராமாயணத்தில் பார்த்துருவேன். ராவணன் தவம் செய்கிறார், இரணையன் தவம் செய்கிறார். இறைவன் காட்சி கொடுக்கல, உடனே நெருப்பில் நிற்கிறார், ஊசி முனையில் நிற்கிறார். கடுமையான தவம். அப்புறம் உடம்பெல்லாம் அறுத்து அக்னியில் போடுறார். கோர தவம்னு அதுக்கு பேர். அப்புறம் இறைவன் காட்சி கொடுக்குறார். இப்படி வருத்தி, இறைவனையும் வருத்தி நீங்கள் பெறுகிற எந்த வரமும் உங்களை காப்பாற்றாது. கடைசியில் ராவணனை எந்த வரமும் காப்பாற்றலையே. இரணியன் கேட்காத வரமா? பகலில் இரவில் எந்த ஆயுதத்தினாலையும் எந்த இறை சக்தியினாலையும் யாராலையும் வெல்லப்படாத வரம் பெற்ற அந்த இரணியனையே இறைவன் அவன் கேட்ட வரத்துக்கு ஏற்ப மனிதனாக இல்லாமல், விலங்காக இல்லாமல், நரசிங்கமாக வந்து பகலில் இல்லாமல், இரவில் இல்லாமல், கரெக்டாக அந்த மாலையில் அந்தி சாய்கிற இரணிய நேரத்தில் வந்து உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் வாசப்படியில் வச்சு அசுரன் கொள்றாரே, அதுதான். அதனால் என்ன சொல்கிறார் திருமூலர்? இப்படியெல்லாம் தவம் செய்யாதீங்க. எலும்பே விறகாக இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொருத்தி எடுத்து ராவணன் மாதிரி இரணியன் மாதிரி அப்படிலாம் கோர தவம் செய்து, அசுர தவம் செய்து இறைவனை வருத்தம் செய்யாதீங்க, உங்களையும் வருத்தம் செய்யாதீங்க. அது என்ன சார் செய்யலாம்? அமைதியாக அன்பாக இறைவன்கிட்ட கேளுங்க. அன்போடு உருக அகவும் குழைங்க, அது போதும். ரொம்ப அழகாக உரையாசிரியர் எழுதுகிறார்கள். கடுமையான மழை, பனி, நிற்கிறது, நீர்நிலை நிற்கிறது, 5 பூதங்களையும் நெருப்பில் நிற்கிறது. பல பேர் நெருப்பில் படுத்து கிடக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறோம். இப்போ பல பேர் இமய பனிமலையில் பனிக்குள்ளே புதைந்துக்கிட்டு பல பேர் தவம் செய்து இப்போ கூட வாட்ஸ்அப்லாம் வருது. இதனால் இது தவறு அல்ல. ஆனால் இதை விட அமைதியாக உட்காந்து அன்பாக இறைவனை அகம் குழைந்து வழிபாடு செய்யுங்க. இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுத்துருவார். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு தொடர்பு இருக்கிற அந்த இல்வாழ்க்கையில் இருக்கிற அந்த அன்பு குடைவில் தான் இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் என்கிறது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார். உடலை வருத்தி செய்கிற எந்த வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால் திருவள்ளுவர் மேலே பேசினார். அன்பின் வழியது உயிர்நிலை.
அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பால் அகம் உருகி வழிபாடு செய்யணுமே தவிர மற்ற வழிபாடெல்லாம்னா எலும்பை மேலே ஒரு தோல் போத்தி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஜூவில் போத்திங்கன்னா உயிர்காட்சி சாலையில் எல்லாம் செத்துப்போன விலங்குக்கெல்லாம் மேலே பதம் பண்ணி பற்றி போகிறாங்க. அதுக்கு நமக்கு என்ன வேறுபாடு? அது உயிர் இல்லாமல் இருக்குது, நம்ம உயிரோடு இருக்கிறோம், அவ்வளோதான் வேறுபாடு. அதனால் அன்பு தான் முக்கியம். அன்பு தான் உயிர் தளிர்க்க செய்யும். ரொம்ப அருமையான திருக்குறள். அன்பின் வழி அது உயிர்நிலை அங்கே தான் இருக்குது, அன்போடு தான் இருக்குது. அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அதனால் ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டு கூட சினிமா வந்து கல்வியா செல்வமா வீரமா, ஒன்றில்லாமல் ஒன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா அப்படின்னு நல்ல பாட்டு வருது. இது எப்படி போடலாம்? கல்வியா செல்வமா ஞானமா, அல்லது கல்வியா செல்வமா அன்பா என்று கேட்டால் இந்த நாளையும் தாண்டி அன்பு தான் வெற்றி பெறும். அன்புக்குள்ளே எல்லாரும் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்படுவான். மிகப்பெரிய கொடிய விலங்கு தன்னுடைய குட்டிக்கிட்ட அன்புக்காக அதுக்கு தோற்று போகுது. மிகப்பெரிய யானை தன்னுடைய குட்டிக்கிட்ட அது தோற்று போய் நிற்கிது. மிகப்பெரிய அரசர் உலகமே கண்டவர் அஞ்சுது, ஆனால் தன்னுடைய சின்ன குழந்தை வந்து அதுக்கு முட்டி போட்டு அது சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. முட்டி போடுறார். அவர் பெரிய சாம்ராட் மகாபாரத சக்கரவர்த்தி தான். அன்புக்காக எல்லா விலங்குகளிலிருந்தும் மனிதனிலிருந்து எல்லாரும் அன்புக்காக விழுந்து போவார்கள். அந்த அன்பெனும் புடியில் அகப்படும் மலையாகி விடுவார்கள். நான் நேற்று கூட சொன்ன அந்த பாட்டை முழுமையாக சொல்லலை. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை, அன்பெனும் குடில் புகும் அரசு, அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருள், அன்பெனும் கரத்தமர் அமுது. அந்த அமுதமாக இருக்கிற இறைவன் கையை நீட்டினா உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துருவார். அதுக்குள்ளே குருவாயிரப்பனா குட்டி கிருஷ்ணா உங்கள்கிட்ட உட்காந்து உங்கள்கிட்ட பேசுவார். அப்போ அன்புக்கு எல்லா இறைவனும் கட்டுப்படுகிறார். ஆனால் அடுத்த ஒரு வரி போட்டார், இப்படி எல்லாம் அன்பு கட்டுப்படுகிற இறைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அப்படி பாட்டு முடியுது. அன்புன்னாலும் உயிர்னாலும் ஜோதினாலும் அறிவுனாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ எல்லாம் ஒன்றா, அதுக்கு பேர் என்ன? முடிக்கிறார், அன்புருவாம் பரசிவமே. அந்த பரசிவம் தான் இத்தனை பேரில் இருக்குது. அது செயலுக்கு வருகிற போது அன்பாக வருகிறது. யாருக்கு அன்பு சிறந்து வருகிறதோ அவர்கள் ஞானத்தை அடைவார்கள் என்று கேட்குறார். ஞானத்தின் முடிந்த முடிவு அன்பு. இது பல பேர் இதில் குழப்பிக்கிறாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 பிரிவு இருக்குது. இந்த 4 பிரிவில் ஞானம் என்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அன்பு இல்லைன்னு. இல்லை, ஞானத்தின் முடிந்த முடிவு, ஞானத்தின் ஞானம் தான் அன்பு. இப்போ ஒன்று 4 பிரியும். சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். அதே மாதிரி கிரியில் சரியை, கிரியில் கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம். அதே மாதிரி யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்போ 16 பிரிஞ்சிடும். இந்த ஞானத்தில் ஞானம் ஒருத்தர் எப்போ வருவார்னா அன்பு தான். முடிந்த முடிவு அன்பு தான். எல்லாம் முடிந்த முடிவு. திருவிளையாடு புராணத்தில் சிவபெருமானே ஒரு அன்பு வயப்பட்டு ஒருத்தன் கூட்ட பக்தனுக்காக அவர் ஓடி வரார். பன்றிக்கு பால் கொடுக்குற பன்றி தாய்ப்பன்றியாக மாறி வருகிறார். நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எது முடிந்த முடிவுன்னா ஞானத்தினை விட ஞானம் முடிந்த முடிவு எது என்றால் அன்புல தான் போயிருக்கும். அதைத்தான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொன்னார். முத்தாய்ப்பாக நம்ம சொல்லணும்னா அன்பினுடைய முடிந்த முடிவு அருள். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் யாரும் நீங்கள் கோபிச்சக்கூடாது. ஏன்னா உலகம் பூரா இப்போது அருட்பிரகாஷ் வள்ளலார் 200ஆம் ஆண்டு முடிஞ்சிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தான் சிவம், கருணை தான் அம்மா, அதுதான் சிவ அன்பு. அன்பின் வளர்ந்த நிலை கருணை. அதனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை சுருக்குனிங்கன்னா சிவசக்தி. வசிய சிவசக்தின்னா ஞானம் வந்துடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவரோடு இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன். அருளில்லாருக்கு அவ்வுலகம், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நமக்கு தான் இந்த உலகம் இருக்குது, நமக்கு வேண்டியது அவ்வுலகம். அருள் நெறியை பெறுவோம், அன்பு நெறியில் வாழ்வோம், இறையருளை பெறுவோம். வணக்கம்.